2 உயிர்ல ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும். இத பாரு மாயா, நீ சாப்பிடாம இருந்தா அவ கண்ணு திறந்து பேசிடுவாள என்ன? நீ தப்பு பண்ண மாதிரி ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்க? நம்ம இங்க வந்து 2 நாள் ஆச்சுடி. நீ இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்கல. புள்ளத்தாச்சி பொண்ணு வேற. இப்படி பட்னி கடந்தா அவன் உடம்புக்கு ஆகாதடி. தயவு செஞ்சு வா மாயா, சாப்பிட போலாம். அவங்க செல்வி வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவ கண் முழிச்சாலான்னு கூட எனக்கு தெரியல. அவ பக்கத்துல கூட என்ன விட மாட்டேங்கிறாங்க. நான் மறுபடியும் நடு ரோட்ல நிக்க கூடாதுன்றதுக்காக தானம்மா செல்வி என்ன தடுக்கணும்னு ஓடி வந்து படிக்கட்டுல வழுக்கி விழுந்தா. நீங்க எல்லாம் என்ன கைவிட்ட போதும் எனக்கு அடைக்கலும் கொடுத்து என்ன பத்திரமா பாத்துக்கிட்டவமா அவளை நினைச்சு கவலைப்படாம வேற யாருமா நினைச்சு கவலைப்படுவேன்? சொல்லுமா, அவ உயிர் உனக்கு கொஞ்சம் கூட முக்கியமா தெரியலையா? சொல்லு. ஏன் அவ உனக்கு முக்கியம்னா நீ எனக்கு முக்கியம்டி. உன் வயித்துல வளர்ந்து பாரு குழந்தை, அது எல்லாத்த விட முக்கியம்டி. அவளுக்காக அழுது அழுது உன் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடி பண்ணுவ? அந்த அறிவு கெட்ட சந்தோஷ் நம்ம குடும்பத்தை ஐசிய பக்கம் கூட சேர்க்க மாட்டேங்கிறான். இப்ப உனக்கு என்னதாமா வேணும்? நீ என் கூட வந்து தயவு செய்து சாப்பிடுறீ. அப்ப நீ போய் செல்வி எப்படி இருக்கா என்ன ஆச்சுன்னு போய் பாத்துட்டு வாமா. என்ன மறுபடியும் சந்தோஷ் கிட்டயும் அவன் குடும்பத்துக்கிட்டயும் போய் அவமானப்பட சொல்றியா? உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறமா, கம்பவுண்டர் இல்ல யாருக்கிட்டயாவது காசு பணம் கொடுத்து செல்வி எப்படி இருக்கான்னு கேட்டு சொல்லுமா. சரி சரி, நீ வந்து முதல்ல சாப்பிடு, நான் அப்புறம் போய் பாக்குறேன். இல்ல, நீ முதல்ல போய் செல்வி எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு வா. ஏய் பைத்தியக்காரி பைத்தியக்காரி, ஏன்டி என்ன இப்படி கொல்ற? இதெல்லாம் என்னடி வாழ்க்கை? பாரு சந்தியா இவள சாப்பிடாம பட்டினி கிடக்குறா. அக்கா விடுங்கக்கா, நீங்களே அவ நிலைமைய புரிஞ்சுக்கலனா எப்படி? கொஞ்ச நேரம் அவளை தனியா இருக்க விடுங்க. வாங்க வாங்க நீ வாங்கக்கா. என்னடி இது? அங்க பாருடி, என் பொண்ணு 2 நாளா சாப்பிடாம எப்படி பட்டினி கிடக்குறான்னு. அக்கா விடுங்க, உங்க பொண்ணு மனசு இப்போதைக்கு யாராலையும் மாத்த முடியாது. நாம தான் மாறணும். என்னடி சொல்ற? அந்த செல்வி கண்ணு முழிச்சிட்டாலாம். என்னது? செல்வி கண் முழிச்சிட்டாளா? ஆமா நீ, இப்பதான் நாங்களே கேள்விப்பட்டோம். ஆனா அவ சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கா. 2 உயிர்ல ஒரு உயிரை தான் காப்பாத்த முடியுமா? காப்பாத்திடுவாங்களா? அண்ணி என்ன நீ இப்படி கேக்குறீங்க? 2 உயிர்ல ஒரு உயிர் போக போகுது. நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா காப்பாத்துறத பத்தி யோசிக்கிறீங்க. இல்ல அறிவு, இனிமே அந்த குடும்பத்தை ஆண்டவனே வந்தாலும் காப்பாத்த கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன நீ சொல்றீங்க? அங்க பாரு அறிவு, அங்க பாரு. அங்க என் பொண்ணு பட்னி கடந்து பைத்தியம் மாதிரி அழுதுட்டு இருக்கா. அந்த குடும்பம் நம்ம மாயாவை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. சந்தோஷ் என்னடான்னா ஒரு நாயை துரத்துற மாதிரி அவளை ஐசியோட பாகமே சேர்க்க மாட்டான். எனக்கு கூட அதை நினைக்கும் போது தான் அண்ணி ரொம்ப கடுப்பா இருக்கு. எப்படி வாழ்ந்தவங்க நாம இப்போ இந்த குப்பத்தொட்டி குடும்பத்தை அவன் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவனை வளர்த்த நம்பலையே அவன் இப்படி நடத்துறத பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆனா இந்நேரம் பார்த்த அண்ணனும் கூட இல்ல, கையில காசும் இல்ல. எனக்கு என் 2 கையும் கட்டி போட்ட மாதிரி இருக்கு அண்ணி. அண்ணி என்ன பண்றீங்க? அண்ணி அண்ணி அக்கா என்னக்கா பண்றீங்க? புடி அறிவு. என்ன நீ இதெல்லாம்? அறிவு, என்கிட்ட இருந்த கடைசி போட்டு தங்கமும் இதுதான். இத கொண்டு போய் வச்சு பணத்தை வாங்கு. எதுக்கு நீ? சந்தோஷ்க்கு இருக்க பணத்துக்கு அவன் செல்வியை காப்பாத்தி அவன் குழந்தையும் காப்பாத்திட்டான்னா நம்ம கதி அதோ கதி ஆயிடும்.
செல்வி மட்டும் திரும்ப வந்துட்டா அவன் என் பொண்ண தோ இதை விட கேவலமா நடத்துவான். அவளுக்கு மட்டும் ஒரு புள்ள பிறந்துட்டா இன்னும் ஆணவத்துல ஆடுவான். இது எதுவுமே அவனுக்கு நடக்க கூடாது அறிவு. இனிமே அவன் குடும்பத்திலயும் சரி அவன் வாழ்க்கையிலயும் சரி நிம்மதிங்கிற வார்த்தையே இருக்க கூடாது. அந்த செல்விய வேரோட புடுங்கி எறி, அந்த குடும்பத்தை நிர்மூலமாக்கு, அவனை திரும்பியும் பழையபடி அனாதையாக்கு. அப்பதான் அவனுக்கு நாம தேவைப்படுவோம். அவ இருக்கிறதுனால தானே என் பொண்ணு அவன் ரெண்டா பட்சமா பாக்குறான். அவ இருக்க கூடாது, அவ குடும்பமும் இருக்க கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது அறிவு. இந்த ஆஸ்பத்திரியை விட்டு போகும்போது சிரிப்பு சத்தம் கேட்க கூடாது, அந்த குடும்பத்தோட ஒப்பாரி சத்தம் தான் கேட்கணும். நீங்க கவலைப்படாதீங்க நீ. நம்ம மாயாவை அவன் கதற விட்டான்ல, இப்ப நான் அந்த சந்தோஷம் அடிக்க போற அடியில அவன் வாழ்க்கை பூரா அழப்போறான் பாருங்க நீ. ஏய், இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? எப்படியேனா புரியல. நீ இப்படியே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா வாழ்க்கை சரியாயிடுமா? அதுக்கு இப்ப என்னென்னமா பண்ண சொல்ற? வேலைக்கு போறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உன் வாழ்க்கைய பத்தி யோசின்னு சொல்றேன். ஏய், காலங்காத்தாலேயே உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? வந்துட்டியா? அதானே பார்த்தேன். ஒரு 4 வார்த்தை என் பொண்ணு கிட்ட தனியா பேச விட மாட்டியே. ஏய், என் புள்ளைய நான் படிக்க வச்சதே அவன் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கத்தான். இப்ப அவ வேலைக்கு போகும்போது தடுக்கிறியே, நீ என்ன லூஸ் அடி? யோ, அறிவு கட்ட மனுஷா, நான் அத பத்தி சொல்லல. அவ வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துருவாளா? அவ அடுத்ததா வாழ்க்கையில என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பெத்தவங்க நாம தான் எடுத்து சொல்லணும். ஏய், என் பொண்ணு என்ன விட ஒன்ன விட ரொம்ப அறிவாளிடி. அவ எது பண்ணாலும் நல்லா யோசிச்சு தான் பண்ணுவா. கிழிப்பா, நீ முதல்ல வாயை மூடிட்டு உள்ள போயா. என் பொண்ணு கிட்ட நான் பேசிக்கிறேன். அம்மாடி, உங்க அம்மா இப்படிதாம்மா தோணு பேசிட்டு இருப்பா. நீ முத கிளம்பி போமா. யோ, ஏய் நில்றி. மா, இப்ப என்ன உன் பிரச்சனை? சரி போடி போ. இந்த அடுப்பு உன் மேல அக்கறை இல்ல, நீயும் என் பேச்சு கேக்குற மாதிரி இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தா தாண்டி உனக்கு என் கவலைன்னா என்னன்னு தெரியும். இப்ப எதுக்கு நீ அழுவுற? பெத்தவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வாழா வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்தா அப்ப தெரியும் கவலைன்னா என்னன்னு உனக்கு. கையில உங்க அம்மா சொல்றது நியாயமாத்தாமா இருக்கு. எங்க நான் உங்ககிட்ட நேரடியா சொன்னா உன் மனசு சங்கடப்படுமேனு தான் நான் எதுவுமே சொல்றது இல்லம்மா. இத பாரு, நேரமும் ஓடிக்கிட்டே இருக்குது, காலமும் கடந்துகிட்டே இருக்குது. மா, அப்படிதான் என் வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லடி, காலகாலத்துல நீ வந்து கல்யாணத்துக்கு சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், நாங்களும் நிம்மதியா இருப்போம்ல. இதோ பாருமா, அன்னைக்கே நீ ஒரு அம்மாஞ்சிய கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இவன் தான் உன் மாப்பிள்ளன்னு சொன்னேன். அப்பவே நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லைன்னு. மறுபடியும் அந்த பேச்சை எடுத்த நான் கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவேமா. கயலு, கோச்சிக்காதடி. அன்னைக்கு அந்த பையன் நல்ல குடும்பம் நல்லா படிச்சவன்னு சொன்னாங்க, அதான் என்ன ஏதுன்னு கேட்காம நான் வர சொல்லிட்டேன். அவன் அப்படி ஒரு தீனி பண்டாரமா இருப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடி. ஆனா இந்த வாட்டி அப்படி நடக்காதுடி. உனக்கு இந்த வாட்டி நான் பார்க்க போற மாப்பிள்ள நிச்சயமா உனக்கே பிடிக்கும் பாரு. என் பொண்ணுக்கு அவளை நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி, அவளுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி ஒரு படிச்ச மாப்பிள்ளைய நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். பையன் சொக்க தங்க கையலு. மா, தயவு செஞ்சு இந்த பேச்சு இதோட விட்டுருமா. ஆண்டி, நான் சொன்ன சொக்க தங்கம் வீடு தேடி வந்துருச்சே. தேவ் தம்பிக்கு 100 ஆயுசு. உள்ள வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? ஆமா தம்பி, உங்க வாய்க்கு சக்கரை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. மா, இவ்ளோ நேரம் நீ தேவ பத்தி தான் பேசிட்டு இருந்தியா? ஆமா. ஏய், இந்த பையனை வாடி நம்மளோட வருங்கால மாப்பிள்ளைன்னு சொன்ன? ஆமா. என்னது வருங்கால மாப்பிள்ளையா? ஐயோ, கையில் முன்னாடி இப்படி கோர்த்து விடுறாங்களே. அம்மாடி, இந்த தம்பி உன் ஆபீஸ்ல தானே வேலை செய்யறாரு. உனக்கு நல்லா தெரிஞ்ச பையன்தாம்மா. பா, வாய் முடுங்கப்பா. தேவ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அதை தவிர்த்து எனக்கும் அவருக்கும் நடுவுல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன தேவ், சொல்லுங்க. ஆமா ஆண்டி. அது மட்டும் இல்ல, இப்பவே நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் என் ஆபீஸ் மூலமா இன்னும் 1 மாசத்துல அமெரிக்கா போக போறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 5 வருஷத்துக்கு நான் திரும்ப வரவே மாட்டேன். ஏய்,
என்னடி சொல்ற? ஆஃபீஸ் மூலியமா ஃபாரின் போறியா? கையில் என்ன கையில் சொல்ற? மா, இனிமே நீ என் கல்யாண பேச்சை எடுத்தனா நான் இப்பத்துல இருந்தே உன்கிட்ட பேச மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படி பேசினா எப்படி? நிறுத்துமா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் கையில டேலடி, கையில அம்மாடி. எல்லாம் கரெக்டாக நடந்து உங்கள் அப்பா அம்மா என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ற நேரத்தில் இப்படி ஃபாரின் போகிறேன்னு சொல்லியிருக்கு. நான் இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டேன்? இது உனக்கே நியாயமா கை? இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்தா நீ கேட்ட பணம். சார், பணம்லாம் இருக்கட்டும் சார். ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஒரு தடவை செஞ்சு பாரு, அதுக்கப்புறம் பழகிடும். இந்தா புடி சார். வச்சுக்கோ. என்ன சார்? சொல்லுங்க சார். காரியத்தை கச்சிதமாக முடி, இதை விட டபுள் மடங்காக தரேன். சார், ரொம்ப பெரிய இடம் சார். மாட்டினா அவ்வளோதான் சார். அதான் சார் பயமாக இருக்கு. மாட்டுற வரைக்கும் எதுவும் தப்பு இல்லை தம்பி. மாட்டாம செய், அதுக்கு தான் உனக்கு இவ்வளோ பணம். ஏய், அறிவு என்னடி பண்றான்? அவர் என்னைக்குக்கா சொல்லிட்டு செஞ்சிருக்காரு? செஞ்சுட்டு தான் சொல்லுவாரு. நிச்சயம் அறிவு அந்த செல்வியையும் அவ குடும்பத்தையும் அழிக்காம விட மாட்டாரு. சார், ஒரே ஒரு உதவி சார். என்ன? ஆப்ரேஷன் தியேட்டர், காரிடார், ஸ்டெரைல் ரூம் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கு சார். அதுக்கு அது வேலை செய்யாமல் நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும். யோ, அது உன் வேலையா? அதுக்கு தானே கை நீட்டி காசு வாங்குற? சார், நான் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயி சார். என்னால் அங்கே போக முடியாது. ஆனால் நீங்கள் நினச்சா முடியும் சார். சரி, சிசிடிவி ரூம் எங்கே இருக்கு? அது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது சார். அங்கே பாலுன்னு ஒருத்தன் தான் டெக்னீஷியன். அவன் கார் நம்பர் என்ன? TN05A2586 ஒயிட் ஸ்விஃப்ட் டிசைர் சார். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகே சார். எங்க சந்தோஷ் போயிட்ட? உனக்கு ஆப்ரேஷன்ல, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்பவாச்சும் எனக்கு உண்மையை சொல்லு. எதுக்கு இந்த ஆபரேஷன்? இது சாதாரண ஆப்ரேஷன் தான் செல்வி. இதுல நீ கவலைப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறது எல்லாமே பெரிய பெரிய டாக்டர்ஸ். அவங்க உன்னையும் நம்ம குழந்தையும் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ பயப்படாத செல்வி, உனக்கு ஒன்றும் இல்லை. மறைக்காத சந்தோஷ், நான் ஒரு உயிரை சுமந்துட்டு இருக்கேன். எனக்குள்ள நடக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக என்கிட்ட பொய் சொல்லாத. உண்மையை சொல்லு சந்தோஷ். என்ன நடக்க போகுது? தயவு செஞ்சு எனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லு சந்தோஷ். அழாத செல்வி, உனக்கு ஒன்றும் இல்லை. உன் வயிற்றுல அடிபட்டிருக்குல்ல, அது குழந்தைக்கு நல்லதில்லை. அதான் ஆப்ரேட் பண்ணி எடுக்க போறாங்க. இது இது ஒரு சிசேரியன் மாதிரி வச்சுக்கேன். இப்பதான் எனக்கு 8வது மாசம் முடிஞ்சு 9வது மாசம் ஆரம்பிக்குது. எனக்கு எப்படி சந்தோஷ் சிசேரியன் பண்ணுவாங்க? அவசியம் ஏற்பட்ட அதெல்லாம் பண்ணுவாங்க செல்வி. ஏன் நீ கேள்விப்பட்டது இல்லையா? உலகத்திலேயே பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் கூட 9வது மாசத்துல பிறந்த ப்ரீமேச்சூர் பேபி தான். அந்த மாதிரி நம்ம குழந்தையும் சீக்கிரமா பிறந்து சிறந்த அறிவாளி ஆக போறான் பாரு. அப்படி பிறந்தா நல்லதுதான் சந்தோஷ். ஆனா ஆனா என்ன? ஒருவேளை இந்த ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? ஏன் செல்வி இப்பெல்லாம் பேசுற? நீயும் நல்லா இருப்ப, நம்ம குழந்தையும் நல்லா இருக்கும். உனக்கு எதுவும் ஆகாது. எல்லா பிரச்சனையும் தீந்து இனிமே நம்ம நல்லபடியா சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம்னு நினைக்கும் போது நமக்கு மட்டும் ஏன் சந்தோஷ் இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது? அழாத ப்ளீஸ். நீ 1000 தான் ஆறுதல் சொன்னாலும்
எனக்கு ஆபரேஷன் சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சந்தோஷ். நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்று மறந்துட்ட செல்வி. நம்ம வீட்டில் அன்னதானம் பண்ணும்போது கண்ணம்மா வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? வரப்போற பிரச்சனை எத்தனை விஸ்வரூபம் எடுத்தாலும் நீ வாமன ரூபம் எடுத்து அதையும் தாண்டி வருவ. அந்த ஆண்டவ மேல பாரத்தை போடு, உன் மேல நம்பிக்கை வை. நீ ஒரு போராளி. கண் பார்வை இல்லாதப்பவே எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம கடந்து வந்திருக்கோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து ஜெயிச்சு வந்தவனி. அந்த மாதிரி இதுவும் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கோ. நிச்சயமா நீ இதுலயும் ஜெயிச்சு வருவ. உன் மேல நம்பிக்கை வை. நமக்கு தேவையானது நம்பிக்கையும் தைரியமும் மட்டும்தான். இந்த நேரத்தில் அதை மட்டும் இழந்துடாத. தைரியமா இரு, அழாத. சார் உங்க டாக்டர் கூப்பிடுறாரு. செல்வி, டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் டாக்டர், டிக்ளரேஷன் ஃபார்ம் ரெடியா இருக்கு. இதுல சைன் பண்ணிடுங்க. இது ஒரு பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் தான். ஆனா என்ன டாக்டர்? இல்ல, பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தப்பா நினைக்காதீங்க. அதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர், கையெழுத்தெல்லாம். கையெழுத்து என்ன டாக்டர்? என் மொத்த சொத்தும் எழுதி தர தயாரா இருக்கேன். எப்படியாச்சும் என் ஒய்ஃபை காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், இந்த கேஸ்ல ரிஸ்க் அதிகம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா வேற ஹாஸ்பிட்டலுக்கு. சேச்சே, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை டாக்டர். ஓகே, நான் எங்க சைன் பண்ணணும்? இதுல. மா, நகையெல்லாம் அவுத்து வச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் தியேட்டருக்கு போகணும். சரிம்மா. பாட்டி, என்னடா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. உனக்கு ஒண்ணும் இல்லடா, பயப்படாத, எல்லாம் சரியா போயிடும். இல்ல பாட்டி, டாக்டர் உங்ககிட்ட பேசினதெல்லாம் கேட்டேன். என் வயிறுல ரொம்ப வலிக்குது. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லடா. அம்மா, என்னம்மா இவ? செல்வி கண்ணு, இந்த பாரு, அவங்க உன்னை பத்தி பேசலம்மா. பக்கத்து பெட்ல யாரையும் சேர்த்திருக்காங்களா, அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த பாரு, இந்த மாதிரி நேரத்துல கண்டதையும் யோசனை பண்ண கூடாது. இல்ல பாட்டி, எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. மனசுல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரி. இல்லடா, ஒண்ணும் இல்ல. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ செல்வி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ, இத பார், வீணா பயப்படாத. உனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து நீ நல்லபடியா திரும்பி வருவம்மா. இத பார், நான் சொல்றேன்ல, இத பார், அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது. நல்லாயிடும்டா, அழாத. மெட்டியை கழட்டு. அழாதடா.
அழக்கூடாது என்ன? தைரியமா இருக்கணும், சரியா? பாட்டி ம். சந்தோஷ், ஏன் சந்தோஷ் அழற? சந்தோஷ், எனக்கு எதுவும் ஆகாதுல்ல? செல்வி, ஏண்டி இப்படி பேசுற? என்ன கண்ணு, மாப்பிள்ளைய பாரு எப்படி அழறாருன்னு. ஏய் சந்தியா, குடும்பமே கூடி நின்னு செல்வியை சுத்தி இப்படி ஒப்பாரி வைக்குது. செத்த பிறகு அழுத அவளுக்கு தெரியாதுல்லக்கா, அதான் உயிரோட இருக்கும்போதே அழுது தீர்த்துக்கிறாங்க. உனக்கு எதுவும் ஆகாது செல்வி. நீ நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு திரும்பி வர வரைக்கும் நாங்க இங்கேயே தான் இருப்போம். உனக்கு ஒண்ணு ஆகாதுடி. நம்ம கும்பிடுற தெய்வம் உனக்கு துணையா இருக்கும்டி. கொஞ்சம் சிரிடா. சரி செல்வி. ஆபரேஷன் டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. வரேன் சந்தோஷ். வரேம்மா. வரேன் பாட்டி. கடவுளே, எப்படியாவது செல்வியோட குழந்தையும் காப்பாத்து.